தேவதூதனை நோக்கி, Then Mary said to the angel, இது எப்படியாகும்? How can this be? புருஷனை அறியேனே என்றாள். Since I do not know a man. எப்படியாகும்? How can this be? இது எப்படியாகும்? How can this be? என்னன்னு சொன்னால் தேவதூதனால் ஒரு செய்தி மரியாளுக்கு வந்து சேருகிறது. Because a news came from the angel to Mary. அதிகமாக இந்த பகுதிகளை நான் கிறிஸ்துமஸ் நாட்களிலே தான் நினைவு கூறுவதுண்டு. Many times we remember this during Christmas. கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நாம் பிரசங்கிக்கிற பொழுது இந்த வேத பகுதியை எடுத்து சில நேரங்களில் நாங்கள் அதை தியானித்து பார்ப்பதுண்டு. When we speak about the birth of Christ, we speak about this word. ஆனால் இந்த மாலைவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. But today the word of God is coming towards you. பலவிதமான கேள்விகளின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We're living amongst many questions. மனுஷனாக இந்த பூமியிலே வாழுகிற பொழுது எங்களுக்கும் சில கேள்விகள் இருக்கிறது. When we live as humans on the earth, we also have questions. கேள்வியே இல்லாதவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? Is there anybody without a question? சில கேள்விகள் வருகிறது. Some questions come. வாழ்க்கையிலே பலவிதமான சவால்கள் சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் பயணிக்கிற பொழுது சில கேள்விகள் நமக்குள்ளாக வருகிறது. When we journey through many circumstances and challenges, we have some questions. அநேகமாக அந்த கேள்விகள் நல்ல கேள்விகளாக அமைவதில்லை, எதிர்மறையான கேள்விகளாக அமைவதுண்டு. Many times those questions are on the contrary to our beliefs. சில நேரங்களில் விசுவாசிகள் மத்தியிலே சில கேள்விகள் அவர்களுக்குள்ளாக எழும்புகிறது. Even some believers have questions within themselves. நான் தேவனோடு கூட உத்தமமாய் நடக்கிறேனே, I'm walking holy with the Lord. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது? Why is this happening in my life? நான் யாருக்கு என்ன தீமை செய்தேன்? What evil did I do to which ஏன் person? இந்த பாதையிலே நான் நடக்க வேண்டும்? Why am I walking this path? இந்த உலகத்திலே சில மனிதர்கள் வாழுகிறார்களே, அவர்கள் வாழ்கிறதை காட்டிலும் நான் தேவனிடமாய் சரியான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறேனே. More than the other people that are living on the earth, I'm walking more closely with God. ஆனால் அதிகமாய் துன்பப்படுகிறேனே. But I'm tormented the most. பல பிரச்சனைகளை சந்திக்கிறேனே. Meeting many problems. அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையினோ பலவிதமான கேள்விகள் நமக்கு வருகிறது. And such circumstances bring many questions to us. ஆனால் தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் பதிலை கொடுக்கிறது. But the word of the Lord gives answer to everything. இந்த உலகத்திலே மனுஷர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கான விடுதலையும் பதிலையும் உலகத்திலே தேடிக் கொண்டிருக்கிறார்கள். People are looking for the answers to their questions in their life outside in the world. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது. But by the grace of the Lord we have a grace. நம்முடைய தேவன் நமக்கு பதிலாய் இருக்கிறார். That our God is our answer. அவருடைய வார்த்தை நமக்கு பதிலாய் இருக்கிறது. His word is our answer. அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் When he என்று. was on the world he said, I am the way, the truth and the life. எல்லாவற்றுக்கும் பாதை நம் தேவனிடத்தில் இருக்கிறது. All the answers, the paths our Lord has. ஹalleluya. Hallelujah. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் வழிகளை உண்டு பண்ணுகிறவர். For all things God makes a way. எப்பேற்பட்ட சூழ்நிலையில நம்முடைய தேவன் வழி திறப்பார். God will make a way in any circumstance. பழைய ஏற்பாட்டிலே பல அற்புதங்கள் அதை நமக்கு காண்பிக்கிறது. In the Old Testament we see many miracles. வழியே திறக்க முடியாத சூழ்நிலைகள் மத்தியிலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வழியை திறக்கிறார். Where there is no way to open a way, God opened a way for his children. அது மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான வழியா இருந்தது. It was a miraculous way beyond the thoughts of man. தேவனுடைய வழிகள் தண்ணீரில் இருந்தது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். The psalmist says that the way of the Lord is in the water. அவருடைய கால் தடங்கள் தண்ணீரிலே இருந்தது, அது நமக்கு காணப்படாமல் போயிட்டு என்று சொல்லுகிறார். It says his footsteps were in the water but we did not see them. இத்தனையும் யாருக்காக செய்கிறார்? Who did he do all of this for? தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்கிறார். For his children. நீங்கள் யார்? Who are you? ஹலோ, Hallelujah. நீங்க யார்? Who are you? ஆமா, அவருடைய பிள்ளைகள். You are his children. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இத்தனை காரியங்களையும் செய்தால், He did all these things for the people of Israel. அவர்களுக்காக கடலை பிளப்பாரானால், If he was to open the sea for them, கடலையே பிளந்து தரையை உலர்ந்த தரையாக மாற்றுவாரானால், and he made the ground into dry ground, யோர்தான் ஆற்றை ஒரு குவியலை போல குவிந்து வைக்க செய்வாரான்னு if he சொன்னார். made the Jordan River heap up in a place, கன்மலைகளை திறந்து தண்ணீரை கொண்டு வர செய்வாரானால், if he opened the mountains and brought forth water, இன்றைக்கு நமக்காகவும் அதை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். he's able to do for that today. நாம் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். Because we're his children. வேதம் சொல்லுகிற அவருடைய உடன்படிக்கைக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். We're partakers of his flesh and his blood, his covenant. நம்முடைய பிதாவாகிய தேவன் இன்றைக்கு நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். Our God, our Father is working for us. ஆகையினாலே நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் தைரியமாயிருங்கள். That's why we say you should be தைரியமாயிருங்கள். confident. You can be confident. கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு வழிகளை திறப்பார். God will open ways in all ways. அவர் வழிகளை திறப்பார். He will open the way. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். That's what we must understand.